உப்படை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துருக்கேன், போட்டு வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, இந்த அளவு வறுத்தா போதும். வானலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பல்லாக கீத்தின தேங்காய், 2 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு 1க்கு 2 தண்ணி விடணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், பச்சை மிளகா எல்லாம் தாளிச்சாச்சு. காராமணி வந்து வேக வச்சு போட்டிருக்கேன். தேங்காயை பல்லாக கீத்தி போட்டிருக்கேன். இதில் 1க்கு 2 தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது கொதித்த உடனே இந்த வறுத்து வச்சுருந்தோம்ல இந்த மாவை வந்து அதில் கொட்டி கிளறணும். தண்ணி கொதித்து மாவை போட்டு கிளறியாச்சு, கெட்டியாயாச்சு. ஆறினோடனே தட்டலாம். இப்போ உப்படை எப்படி தட்டலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணியை தொட்டு மாவை எடுத்து இப்படி தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டு அப்படியே எடுத்து இட்லி தட்டில் வச்சிடலாம். எல்லாத்தையும் இப்படி தட்டி எடுத்து 15 நிமிஷம் இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துடலாம் ஆவியில். உப்படை ரெடி ஆயிடுச்சு.